உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தாவேக்கானுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான விஜய் தலைமையில் ஒரு புதிய அமைச்சரவை. அது என்னன்னா இளம் ரத்தங்கள், இதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த அமைச்சரவையை பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமான ஒரு அமைச்சரவையாக இது இருக்கிறதுன்னு ஊடகங்களில், சோசியல் மீடியாக்களில் தொடர்ச்சியாக பதிவு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, நீங்க மாமன் படத்தை பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த மாமன் கதை அந்த எல்லாருக்கும் தெரியும். ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை உட்கார வைக்க மாட்டாங்க. ஆதிக்க ஜாதி அவரை நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு லைன். அப்படியே அதுக்கு பின்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தா, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பேரவை தலைவராக இருந்த தனபால் அவர்களுடைய வாழ்க்கை தான் அது. அதுதான் யாருக்கும் ஒரு வேளை சோறு வாங்கி கொடுக்க மாட்டாருங்க. அவர் யாருக்கும் ஒன்னும் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. அப்படின்னா அந்த அம்மா ஏன் சோறு வாங்கி கொடுக்க மாட்டீங்க, டீ வாங்கி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குது. நான் வாங்கி கொடுத்தா யாரும் குடிக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, நான் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன் நானு அப்படின்னு பயங்கர ஷாக்கு. ஏறி உட்காருங்க மேல, சபாநாயகர் நீங்க தான், எல்லாரும் உங்களுக்கு வணக்கம் போட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். நானே உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் உட்காரணும், நீங்க தான் அரியணையில் இருக்கணும். இதுதாங்க மாமன்னனுடைய ஒன்லைன். இப்ப அத முதல்வர் விஜய் ரீகிரியேட் பண்ணியிருக்காரு. எப்படி ரீகிரியேட் பண்ணியிருக்காருன்னா, அதே முன்னாள் சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களை அதிமுகவில் சுத்தமா ஓரங்கட்டுறாங்க, கண்டுக்கவே இல்லை. அவருடைய மகன் அந்த அதிமுக கட்சிக்கு போறதுக்கு விரும்பல. அவர் தாவேகாவில் இணைகிறார். அப்ப கடுமையா விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு கட்சி தாவேகா. இப்ப அவருக்கு வேண்டப்பட்டவர்கள், அவர் உறவினர்கள், அவருக்கு சேர்ந்த நண்பர்கள், அவர் கட்சிக்காரர் தான் அதிமுகவை சேர்ந்த அவர்களுடைய அப்பாவுக்கு வேண்டப்பட்டவங்க நண்பர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏமா ஒண்ணுத்துக்காக அந்த கட்சியில யாயா நீ போய் சேர்ற, நீ எதுக்கு நீ? ஆனா அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி இன்னைக்கு அவர் அமைச்சர் ஆயிட்டார். காரணம்னா இதை மாமன்னனை ரீகிரியேட் பண்ணியிருக்கிறார் முதல்வர் விஜய். ஆனா இந்த அமைச்சரவை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தமிழக அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறது. எப்ப ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு விக்கிரவாண்டி மாநாட்டுல சொன்ன பொழுது எத்தனை பேர் விமர்சனம் பண்ணீங்க, எத்தனை பேர் ட்ரோல் பண்ணீங்க, யாருமே நம்பல. முக்கியமான விஷயம் நான் திரும்ப சொல்றது என்னன்னா, அந்த விக்கிரவாண்டி மாநாட ஒரு விஜயோடைய ஆடியோ லான்ச் மாதிரியும் அவருடைய பட பூஜை மாதிரியும், இதுக்கு முன்னாடி பிரசாத் லேப்ல நடத்துவாரு, இல்லாத ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நடத்துவாரு, இல்லைன்னா தாம்பரத்துல இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் நடத்துவாரு. இப்ப வெளியே விக்கிரவாண்டி வீசாலையில ஒரு ஆடியோ லான்ச் நடத்திருக்காரு, அவருடைய பட பூஜை நடத்திருக்காரு. அதுக்கு வந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டுல இருந்து. இதெல்லாம் ஓட்டா மாறாத சாமி, இவரெல்லாம் ஆட்சிக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, என்ன காதல வாழைப்பூ சுத்துறாரா அப்படின்னாங்க. இன்னைக்கு அது நடந்துருச்சு பாருங்க. காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் ஆரம்பத்துல இருந்து விஜய் அரசியலுக்கு தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பு கூட்டணி விஷயம் பேசும்போதெல்லாம் தாவேகா கூட நம்ம கூட்டணி வைப்போம், தாவேகாவில இருந்து எல்லாம் இளம் ரத்தம், எல்லா இளைஞர்களுடைய கூட்டம், காங்கிரசுக்கு அடுத்து இளைஞர்களுடைய பட்டாளம் தேவைப்படுகிறது, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காலோன்று இருக்கணும்னா இவங்களுடைய சப்போர்ட் வேணும். மிக குறிப்பாக விஜய்க்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, கேரளாவில் போய் பாருங்க, ஆந்திராவில் போய் பாருங்க, கர்நாடகாவில் போய் பாருங்க, தெலுங்கானாவில் போய் பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் அவரை கொண்டாடுது அப்படின்போது ஒரு தேசிய கட்சிக்கு, அதுவும் தென் மாநிலங்களில் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது யாருமே காதல வாங்கிக்கல. காங்கிரஸை சேர்ந்த சில பேர் மட்டும் ஒத்துக்கிட்டாங்க. ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய விருப்பம், ஆனா நாங்க திமுக கூட்டணியில் தாங்க இருப்போம், அதுல விலக மாட்டோங்க அப்படின்னு அடம் பிடிச்சி சேர்ந்தாச்சு. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற போது முதல்ல ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் தான். இன்னைக்கு என்ன சொல்றாரு மாணிக்கம் தாகூரே, கிட்டத்தட்ட 59 வருஷத்துக்கு பிறகு காங்கிரஸ் தமிழக அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளது அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனை. அதே போல தாவேகாவுடைய ஒரு தாரக மந்திரமாக இருந்ததுன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எம்மதமும் சம்மதம், நாங்க ஜாதி மதத்தை பார்க்கறதே கிடையாதுங்கன்னு. இந்த 2026 எலெக்ஷன்ல மக்களே அதை தாங்க பண்ணாங்க. பொதுவா என்ன நடக்கும், பொதுவா எலெக்ஷன் என்ன நடக்கும், உன் தொகுதியில எவ்வளவு ஜாதிக்காரன் செல்வாக்கு இருக்குது,
அந்த தொகுதியில் எவ்வளவு ஜாதிக்காரனுடைய இது இருக்குது, இங்க யாருடைய மதம் வந்து பெரிய அளவுல இருக்குது. இப்படிதான் பார்த்து 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 வேட்பாளர் நிக்க வைப்பாங்க, நிக்க வச்சாங்க. ஆனால் தாவேக்காவில் முகம் தெரியாது, மொழி தெரியாது, அவர் என்ன ஜாதின்னு தெரியாது, என்ன மதம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே முகம் விஜய். இங்கதாங்க உடஞ்சு போச்சு. நீங்க பணத்தால வாங்க முடியாது, ஜாதி பேரை சொல்ல வாங்க முடியாது, மதத்து பேரை சொல்ல வாங்க முடியாது. அப்படி ஒரு தேர்தலை, ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்துட்டாங்க. அடடா, மக்கள் முடிச்சுக்கிட்டாங்களேடா, மற்றவங்க எல்லாம் வந்து தெளிவாயிட்டாங்களாடா. மிக முக்கியமான விஷயம், இளைஞர்கள் பூரா அரசியல் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல் ஆர்வலர் ஆகிட்டாங்க, அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் சிஎம் விஜய் தான். இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து சும்மா ஸ்லோகம், அது சும்மா சொல்றதை அடிச்சு விடுறது அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 7 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட அமைச்சரவையிலுடைய 20%. இன்னும் விசிகாவில இருந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எந்த ஆட்சியாளர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களை வாங்க அமைச்சரவைக்குன்னு கேட்டதே கிடையாது, அழைத்ததே கிடையாது, கூப்பிட்டதே கிடையாது. ஆனா நீங்க வாங்க, விசிகா வாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் வாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாங்க, இந்திய முஸ்லிம் வாங்க, காங்கிரஸ் வந்தாச்சு. ஆனா கம்யூனிஸ்டுகள் சிபிஐ சிபிஎம் வந்து நாங்க இல்லைங்க, வெளியிருந்து ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னா. முஸ்லீம் லீக் ஓகே, விசிகா இன்னும் அந்த நிலைப்பாடுல வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்க. நாம கூட போன வீடியோல பேசியிருந்தோம், தொல் திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவையில் இருந்தால் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலம் என்று விஜய் விரும்புகிறார். ஒரு சீனியர், ஏற்கனவே அங்க ஒரு செங்கோட்டையன் ஒரு சீனியர் இருக்காரு, இன்னொரு சீனியர் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு. ஆனா அவர் மறுத்துட்டதாக ஒரு தகவல் வந்து, அப்படி ஒரு அமைச்சர் விசிகா தரப்பில் இருந்தா அது வன்னியரசு அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப 8 பட்டியலின சமூகத்தினர் உள்ள வந்தாச்சு, 4 பெண்கள். திரும்ப சொல்லதான், பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், பெண்களுக்கு சம உரிமை கொடுப்போம். ஏன்னா தாவேக்காவுடைய வெற்றியே பெண்களுடைய வெற்றி தான். ஒரு பக்கம் இளைஞர்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வாக்கு கொடுத்தாங்களோ, அதே போல பெண்களுடைய வாக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்க வந்து வாய்மொழியா வெறும் சமூக நீதி மட்டும் பேச மாட்டோம். இதற்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் சமூக நீதியை வாய்மொழியா தான் பேசியிருக்காங்க. அந்த சமூக நீதியை இந்த முறை நாங்க வந்து செயல்படுத்திட்டோம். இதுவும் இந்த அமைச்சரவையில செயல்படுத்திட்டோம். வாங்க, நீங்க மற்ற சமூகத்தை கூட எடுத்துங்க. வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த 3 பேர், முக்குளத்தோர் 3 பேர், சொல்லிக்கிட்டே போகலாம். பிராமண சமூகத்தை சேர்ந்த 2 பேர். இது ஒன்றும் இதுவே கிடையாது. வந்து இங்க நான் ஜாதி மதமே பார்க்கல. நான் சொல்றதுக்கே வந்து காரணம் என்னன்னா, அது தெரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக தான். வந்து இதெல்லாம் மீறி எப்பா சென்னை வந்து எங்களுடைய கோட்டைப்பா, இதை அசைக்கவே முடியாது. சென்னை கோட்டையை அசைக்கவே முடியாது. இது எங்களுடைய கோட்டை, இதுல இருந்து ஒரு செங்கலை கூட உங்களால உருவ முடியாது அப்படின்போது, இந்த சென்னை மக்கள் இருக்காங்கல்ல, ஒட்டுமொத்தம் சென்னை தவிர சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளுவர், இந்த மக்கள் அத்தனை பேரும் வந்து விஜய் என்ற அந்த ஒற்றை முகத்திற்காக ஒட்டுமொத்தமா, உண்மையிலே விஜய் வேவ் அப்படின்னா அது சென்னையில் தாங்க தொடங்குச்சு. வந்து அப்படி வந்து நின்று இருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னையில் அத்தனை பேரும் அமைச்சர், வந்து ஏறக்குறைய அத்தனை பேரும் அமைச்சர். ஆதவர்ஜுனா, ஆனந்த், ஜேடிசி பிரபாகர் அவர்கள் வந்து சபாநாயகர், அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். விருகம்பாக்கம் எம்எல்ஏ வந்து அரசு கொறடா, காஞ்சிபுரம் எம்எல்ஏ வந்து அமைச்சர். அப்படி சென்னை மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். நம்மளை நம்பி, ஏன் பெரம்பூர் தொகுதியில முதல்வர் தானே மிக முக்கியமா. ஆனால் சென்னை மக்களை நிச்சயமாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த அமைச்சர்கள் ஏமாற்ற மாட்டார்கள். ஏன்னா சென்னை மக்கள் அவ்வளவு நெருக்கடி. என்ன சின்ன ஊருங்க அது. வந்து எல்லாரும் வந்து வெளியூர்ல இருந்து வந்து 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 தானே இருக்கிறாங்க. வந்து நெருக்கடி தாங்க முடியல, ரோடு போடல, குடிநீர் வசதி இல்ல, எங்க போனாலும் நெரிசல், ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள அவ்வளவு டிராபிக், ரோடு போட்டு எவ்வளவு நாள் ஆகுது, மழை வந்தா இங்க வந்து ஏரி குட்டை மாதிரி தண்ணி தேங்குது, எங்களுக்கு பெரும்பாடா இருக்குது. யார் வந்தாலும் வந்து ஏதோ சொல்றீங்க, அதுக்கப்புறம் எதுவும் செய்யல அப்படின் பொழுது ஒட்டுமொத்த அலையாக சென்னை மக்கள் இப்படி மாறுற பிறகு இத்தனை அமைச்சர்கள் இங்க வந்திருக்காங்க அப்படின் பொழுது அந்த மக்களுடைய நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக முதல்வர் விஜய் இருப்பார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். சென்னைக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. மிக முக்கியமான விஷயம் பாருங்க, இந்திய முஸ்லிம் கட்சியை சேர்ந்த ஷாஜகான், பாபநாசம் தொகுதி, அவர் மினிஸ்டர். ஓகே சொல்லிட்டாங்க.
நாங்க அமைச்சர்கள் இடம்பெறங்கன்ட்டாங்க. எங்களுடைய குரல் ஒலிக்கிறல்ல, ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு மிக முக்கியம், இங்க மிக முக்கியமாக கிடைத்துள்ளது தாவேகாவுக்கு. நாங்க வந்தாச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், அவர் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஆய்வு பண்ணியிருந்தாரு. அப்புறமா வந்து நிறைய பேட்டியெல்லாம் கூட பார்த்தோம். அரசு மருத்துவமனையெல்லாம் தரம் உயர்த்தப்படும், எல்லாரும் தயங்காம வந்து அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுங்கன்னு அவர் ஒரு உத்தரவே போட்டாரு. எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்க யாரா இருந்தாலும் சரி சிகிச்சைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்தாகணும். ஏன்னா ஆனாவனா போய் இங்க ஒரு சென்னையில ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அங்க போய் படுத்துக்கிறது. ஆனாவனா ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் போய் அங்க போய் போஸ்ட் கொடுக்கறது நிறைய பேர் மக்களுக்கே இருக்கும். வந்து ஏன்பா இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்களா? இவங்கெல்லாம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டாங்களா? இவங்கெல்லாம் கியூல நின்று டெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்களா? ஸ்கேன் எடுத்துக்க மாட்டாங்களா? எக்ஸ்ரே எடுத்துக்க மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள இருக்கும், வந்து குமுறல் கூட இருக்கும். இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு ஆர்டரே போட்டாச்சு, எம்எல்ஏ அமைச்சர் பூரா வந்து அங்கங்க இருக்கிற அரசு மருத்துவமனையில் தான் நீங்க சிகிச்சை பெற்றுக்கணும். அது ஜுரமா இருந்தாலும் சரி, வேற எதுமா இருந்தாலும் சரி, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஏன்னா மக்களுக்கான நம்பிக்கை அரசு மருத்துவம் மீது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அவன் தனியார் மருத்துவமனை போனாதான் சிகிச்சை நல்லா இருக்குதுன்றான், அங்க ஊசி போட்டதான் ஜுரம் சரியாகுதுன்றான். அந்த நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு விஷயமாக இதை வரவேற்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாருங்க, யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே இந்த நாட்டை இளைஞர்கள் கையில கொடுங்க, இந்த நாட்டை இளைஞர்கள் கையில கொடுங்க, வெறும் வாய்மொழியா தான் வந்து. ஆனா யாரு கொடுத்தாங்க இது வரைக்கும் இளைஞர்கள் கையில வந்து? இதே சட்டசபையில இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் படம் நின்று கொட்டப்பட்டவர்கள், வயசானவர்கள். ஆனா இங்க தாவேக்கால பாத்தீங்கன்னா எல்லாருமே இளைஞர்கள், வந்து இளம் ரத்தம் தான். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தான் 70 வயசுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். மீதி பார்த்தா எல்லாம் 50 கீழே தான். காரணம் என்னன்னா இவங்க தாங்க ஆக்டிவா இருப்பாங்க, இவங்க தான் மனசாட்சிக்கு பயப்படுவாங்க, இவங்க வந்த உடனே அந்த ஃபோர்ஸ்லயே இருப்பாங்க, இவங்களுக்கு மக்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒருத்தரா இருப்பாங்க, மக்களுக்கு பதில் சொல்றமே ஒரு பயம் இருக்கும், ரொம்ப துடிப்பா இருப்பாங்க, 24/7 இவங்களை எப்போ வேணாலும் அணுகலாம், எளிமையான மனிதர்களா இருப்பாங்க, முக்கியமாக தலைமைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள், முதல்வர் விஜய் சொல்லுக்கு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவே பாத்தீங்கன்னா அவ்வளவு இதுவா இருக்குது. வந்து எங்க வெறும் வந்து சமூக நீதி, சமத்துவம், ஜாதி மதம் கிடையாது, நாங்க யார வேணாலும் சேர்த்துப்போம் அப்படின்னு வெறும் வாய்மொழியா பேசுற இங்க இருக்கிற கட்சிகள் மத்தியில் அதை செயல்ல காமிச்சது இருக்கு இல்லைங்களா, அதை தான் மக்கள் வந்து வரவேற்கிறார்கள். அதே சமயத்தில் விமர்சனமே இருக்குது. 6 மாசம் இருக்கட்டும்பா, 6 மாசம் என்னதான் பண்றா இருப்பாங்க, இன்னும் 6 மாசம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெரிய அலை வந்து அடிச்சு தூக்கும். அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. எங்க எந்த ஆளுங்கட்சி இப்ப இருக்குதா, அப்ப உள்ளாட்சி தேர்தல் அவங்க தாங்க வந்து வெற்றி பெறுவாங்க. சரி, அடுத்த 2 வருஷத்துல வரப்போது நாடாளுமன்ற தேர்தல், அப்ப பாத்துங்க தேசிய அளவில். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சென்னையில இந்த அமைச்சர்கள் பட்டியலாம் கொடுத்தாங்கல்ல, அதுல வந்து முக்கியமா கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து ஜெயிச்ச VS பாபு அவர்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு, அது பலதரப்பட்ட 2 விதமான இதெல்லாம் இருக்குது, வந்து கான்ட்ரவர்சியலா இருந்தாலும் வந்து நாம விசாரிச்ச வகையில் அவரை மேயர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு முதல்வர் விஜய். அதுக்காக தான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. ஏன்னா நிறைய எதிர்பார்த்தது. யாரெல்லாம் பெரிய பெரிய ஜாமான்களை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிச்சாங்களா அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி. VS பாபு ஏன்பா அவர் வேற பெத்தீங்கன்னா அந்த என்ன ஆக்ஷன்லாம் காமிச்சு அமக்கலம் பண்ணிட்டு இருந்தார் என்பது, அவர் சென்னையோடைய மேயரா மாற போறாருங்க, ஆக போறாருங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒரு பக்கம். மிக முக்கியமான ஒரு விஷயம், முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சரவை உருவாகி இருக்குதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப என்னன்னா இந்த டிவிக்கு ஆரம்பத்தில் நம்பாம ஓடி போனாங்கன்னா இது எங்கிருந்து இதுவாக போகுது, எங்கிருந்து வரப்போகுதுன்னு அவங்களெல்லாம் அந்த சாமானியர்கள்லாம் சீட்டு கொடுத்து இன்னைக்கு MLA அமைச்சர் ஆகிட்டாங்கல்ல, மற்றவங்க எல்லாம் வெளியே இருந்து பார்த்து பொய்யோ முறையும் கத்துக்கிறாங்க. ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா விஜய் படத்தை எடுத்து எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்காரு அவர் பாட்டுன்னு. இன்னொருத்தர் வந்து நான் உண்மையிலேயே அந்த வாய்ப்பை விட்டுட்டேனே, நான் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனே, விஜய் சொன்னார்ல அண்டர் எஸ்டிமேட் பண்ண, அது மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனே. எதுக்கு சொல்றேன்னா, நடிகரும் இயக்குனரும் முதல்வர் விஜயின் நண்பருமான தூத்துக்குடி MLA அவருக்கு பார்த்து ஸ்ரீநாத், அவருக்கு மீன்வளத்துறை அமைச்சர். இதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த அமைச்சர் பதவியெல்லாம் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு பெரிய சந்தோஷம், மீடியாக்கள் பாராட்டுதுன்னு நான் பேசுறேன், எல்லாம் ரைட்டுங்க. ஆனால் நீங்கள் மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு நபர்களாக வர வேண்டும். இந்த மக்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மக்கள் உங்கள் முகத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கவில்லை.
விஜய் என்ற அந்த ஒற்றை நபருடைய முகத்தை பார்த்துதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மக்களுக்கும் மனசாட்சிக்கும் உகந்த ஒரு நபர்களாக நீங்க நடந்துக்கணும். எந்த இடத்துல மக்களை நீங்க ரொம்ப மோசமா நடத்தக்கூடாது, மக்களை நோகடிக்க கூடாது, மக்கள் மீது உங்க அதிகாரத்தை பாய்ச்சக்கூடாது. அவர்கள் எப்படி ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு உங்களை உட்கார வச்சாங்களோ அந்த மாற்றத்துக்கான நம்பிக்கையாக இந்த மக்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கை. அப்படி இருப்பீர்கள், அப்படி இருந்தால் 5 வருஷம் பொற்கால ஆட்சி நீங்கள் பண்ணுவீர்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. முக்கியமாக அமைச்சரவையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. 4 பெண்கள் அமைச்சர்களா மாறி இந்த அமைச்சரவையில் மிக முக்கியமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள். 4 பெண் அமைச்சர்கள். நாங்க அவங்களுக்கு சம உரிமை கொடுப்போம் அப்படின்னு சொன்னது இன்னொரு பக்கம். அப்புறமா நேற்று விவசாய சங்கத்தை சேர்ந்தவர் ஒரு கோரிக்கை வச்சார். இந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு. எடுத்துங்க, நீங்க அனுமதி கொடுத்தாச்சு, விவசாயிங்க எடுத்துங்கன்னு. இந்த வண்டல் மண்ணை லோடா அடிச்சதுக்கு முன்னாடி காசுக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. மகிழ்ச்சியா போய் எடுத்துங்க. விவசாயிகள் நல்லா இருந்தாங்க, நாடு நல்லா இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நெல் மூட்டையெல்லாம் இதுவாகி போய் கிடக்குது, குடோன்ல ரொம்ப போய் வெளியே போட்டு வச்சுக்கிறாங்க. அதை போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேன் வச்சு ஏத்துறாரு. அதே போலதான் செஞ்சி தொகுதியில பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அவரும் போய் அந்த நெல் மூட்டைகளை ஏற்றிட்டு இருக்காரு. இதுல கட்சி பாகுபாடெல்லாம் இல்லை, அவரும் ஒரு இளைஞர் தான். இது என்னன்னா இவர்கள் தாங்க களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க. புதுசா வந்துட்டாங்க, புதுசா வந்தவங்களுக்கு அது சோறு இருக்கும். ஆரம்பத்தில் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. போட்டோம், 1 வருஷம் போட்டோம், இவங்களும் கழுத தெரிஞ்சு கட்டெருமான கதையா ஆயிடுவாங்க. அவங்களே எவ்வளவு மேலு பழகுதுன்ற அளவுக்கு மக்கள் நம்ப போறாங்க, மக்கள் திணற போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் ரீல்ஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பூரா ஐடிவிங்க பூரா இறங்கி இல்லாத பொல்லாதையும் ரீல்ஸ் எடுத்து இல்லாத பொல்லாதையும் டெம்ப்ளேட்டா மாத்தி கண்டென்ட்டா மாத்தி இந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளியே இன்னும் பொருளை பேசிக்கிட்டு இருந்தாலும், குழந்தைங்களை வச்சு ஜெயிச்சிட்டீங்க, இன்ஸ்டாகிராமை வச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ட்விட்டரை வச்சு அமைச்சர்கள் அமைச்சிட்டீங்க அப்படிலாம் புறம் பேசிக்கிட்டு கொண்டு இருந்தாலும் மக்கள் நம்பிக்கை, மக்கள் இன்னும் பெரும் நம்பிக்கையோடு இருக்காங்க, மக்கள் வரவேற்கிறார்கள். பாருங்க, முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி ஐபிஎஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நான் கணிச்சிட்டேங்க, நான் நிஜமாகவே தேர்தலுக்கு பிறகு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினேன். எங்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரிகளையும் காவல்துறையை சேர்ந்தவர்களையும் தன்னார்வலர்களையும் வைத்து ஒவ்வொரு பூத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் ஒவ்வொரு ஏரியாலையும் போய் நாங்க அந்த கருத்து கணிப்பு நடத்தணும். அதனால தான் இந்த முறை தாவேக்கா 120 சீட்டு வரும்னு நான் ஆணித்தரமா சொன்னேன். எனக்கு அரசியல் ஆர்வம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, முன்னாள் அமைச்சர்கள் பொன் முத்துராமலிங்கம், பிடிஆர் பழனிவேல்ராஜன், அப்புறம் மதுரை முத்து, இவங்கெல்லாம் எங்க அப்பாவுடைய நண்பர்கள். யாரு? ரவி ஐபிஎஸ் சொல்றாரு, எங்க அப்பாவுடைய நண்பர். எங்க அப்பாவே பாத்தீங்கன்னா ஒத்தலகுண்டுலயோ ஒட்டஞ்சத்திரத்திலயோ எம்எல்ஏ நின்னாரு. 6 வயசுலயே நான் அந்த எம்எல்ஏ நான் பார்த்திருக்கிறேன். நான் அந்த பிரச்சாரத்தை அப்பவே எனக்கு அரசியல் அத்துப்படி. அந்த அரசியல் வரும் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தொடர ஆரம்பிச்சது. என்னுடைய கணிப்பு இந்த வாட்டி இளைஞர்களுடைய வாக்கு, இளைஞர்களுடைய அந்த அலை டிவிகே பக்கம் வீசும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு ஒன்றும் நான் ஓய்வு பெற்றுட்டேன். நான் எனக்கு ஏதோ காவல்துறையில சலுகை வாங்கணும், அதை வாங்கணும், நான் அந்த நோக்கத்திலாம் நான் பேசவே இல்லை. களத்துல இறங்கி களத்துல ஆட்களை இறக்கி நான் மிக தெளிவாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தினேன். அந்த கருத்து கணிப்பு வந்ததுனால தான் நான் அவ்வளவு போல்டா சொன்னேன். என்ன அவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணாங்க, என்ன அவ்வளவு பேர் தூற்றினார்கள். இந்த அளவுக்கு ஜெயிச்சுட்டா நான் பேசுறதே விட்டுருவேன்னு சில பேர் சொன்னாங்க. ஆனா வெற்றி பெற்றுச்சு பாருங்க. இதுக்கு எனக்கு நன்றி சொன்ன தாவேக்காவிற்கும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த சொன்ன மாதிரி இந்த அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக முதல்வர் விஜய் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு, அந்த நம்பிக்கையை இன்னும் மக்களுக்கு வரவேற்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைச்சர்கள், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் களத்தில் இறங்கி மக்களுக்காக தங்களுடைய பணிகளை செய்வார்கள் என்று அவரை போல நானும் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.